வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மோக்ரெசால் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபார்மோக்ரெசால் வந்து பல்போட்டமி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மெடிகேஷனாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் இந்த ஃபார்மோக்ரெசால் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோக்ரெசாலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்லீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் 1904 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இது வந்து என்ன ஒரு காம்பினேஷன், என்ன ஒரு மிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மலின் அப்புறம் ட்ரைக்ரிசால். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபார்மோக்ரெசால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இது வந்து நம்மளோட பல்ப்பை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இந்த ஃபார்மோக்ரெசாலை வந்து கான்சன்ட்ரேட்டடாகவே யூஸ் பண்ணுறதுனால என்ன காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பல் வந்து எக்ஸ்ஃபாலியேட் ஆகிடுது, அதாவது விழுந்துருது. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோக்ரெசாலை டைல்யூட்டட் ஃபார்மில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி என்ன தான் ஹிஸ்டாலஜிக்கல் ஸ்டடிலாம் வந்து இந்த ஃபார்மலினு, கிரெசாலு, பேராஃபார்மால்டிஹைடு இது எல்லாமே வந்து நம்மளோட டிஷ்யூஸை வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மோக்ரெசால் வந்து ஒரு சூப்பரான பாக்டீரிசைடல் எஃபெக்ட் உள்ள ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனில் வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோக்ரெசால் வந்து நம்மளோட டிஷ்யூ ஆட்டோலைசிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸோட பாண்ட் ஆகி ஒரு கெமிக்கல் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து டிஷ்யூ ஆட்டோலைசிஸை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ண முடியுது. அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியான ஹிஸ்டாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம பல்ப்பில் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 1959 வந்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோக்ரெசால் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பல்ப் வந்து ஃபிக்ஸேஷன் நடக்குது, நம்ம பல்ப்போட ஃபிக்ஸேஷன் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது நம்ம வந்து இந்த மெடிகேஷன் அப்ளை பண்ணி 7 to 14 days கழித்து நம்ம வந்து ஹிஸ்டாலஜிக்கல் ஸ்டடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3 ஜோனாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் ஈஸ்னோஃபிலிக் ஜோன் ஆஃப் ஃபிக்ஸேஷன். செகண்ட் ஜோன் வந்து ப்ராட் பேல் ஸ்டெயின்ட் ஜோன் வித் புவர் செல்லுலார் டெஃபினிஷன். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் diffusing epically into the normal pulp tissue. ஸோ இந்த 3 ஜோன் தான் வந்து அது க்ரியேட் பண்ணுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 14 days கழிச்சு. அதே மாதிரி ஒரு 60 days கழிச்சு அவங்க வந்து ஸ்டடி பண்ணும் போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 days கழிச்சு கம்ப்ளீட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் தி டிஷ்யூ வந்து நடக்குது. அந்த டிஷ்யூ வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுது. அண்ட் அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப் ஈஸ்னோஃபிலிக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி தெரியுது. ஸோ ஃபார்மோக்ரெசால் வந்து மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட்டடான ஒரு சொல்யூஷனாக தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட்டடான சொல்யூஷனாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். 1:5 ரேஷியோவில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் என்னென்ன நேம்ஸில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்லீஸ் ஃபார்மோக்ரெசால் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% கிரிசால் அண்ட் 19% ஃபார்மலின். எந்த பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் அண்ட் டிஸ்டில்டு வாட்டரோட மிக்ஸ் ஆகி இந்த சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அண்ட் இந்த சொல்யூஷன் மாதிரியே இன்னொரு என்ன கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்படிங்கிற நேமில் வந்து இன்னொரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.5% வந்து கிரிசால் அண்ட் அதே மாதிரி 48.5% வந்து ஃபார்மால்டிஹைட். அண்ட் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% கிளிசரினில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கான்சன்ட்ரேட்டட். அண்ட் கிளிசரின் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து நம்மளோட ஃபார்மலின் வந்து பேராஃபார்மால்டிஹைடாக மாறாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து கிளிசரின் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து இந்த கான்சன்ட்ரேட்டடான சொல்யூஷன் வந்து டைல்யூட்டட் சொல்யூஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 பங்கு கிளிசரின் எடுத்துக்கணும் அண்ட் 1 பங்கு டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கணும். அதாவது 3 parts ஆஃப் கிளிசரின் 1 part ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ இது 4 பார்ட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பார்ட், அதாவது ஒரு பங்கு கான்சென்ட்ரேட்டட் அந்த ஃபார்மோக்ரஸால் சொல்யூஷன், நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சொல்யூஷனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு பங்கு இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மோக்ரஸால் வந்து இந்த 4 பங்கு கிளிசரின் அண்ட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.